பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு வடிவுக்கிட்ட போயிட்டு நான் ராஜியை பார்த்து பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே வடிவு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நான் இன்றைக்கி ராஜியும் அவரையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் வீட்டில் பண பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, பணம் கொடுக்கவான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் வரைக்கும் இத்தனை வருஷம் ஆகியும் என் தங்கச்சி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வேணால் அவங்க 2 பேரும் மனஸ்தாபத்தில் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட உங்கள் வீட்டில் போயிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா, உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இந்த வீட்டு வாசலில் அவள் நின்னதே கிடையாது. அதே மாதிரி தான் கதிரும் அதே மாதிரி தான் இருக்காரு. பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஆனால் வேணவே வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ கோவத்தில் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. இருந்தாலும் நான் ஒரு வருஷத்துக்குள்ளே தரலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே என் வாய் சும்மா இருக்காமல் அவரை கேள்வி கேட்க போய் கடைசியில் அது எனக்கே திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரே தவிர எனக்கு அந்த பணத்தை கொடுங்கன்னு ஒரு நாளும் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் எப்படிப்பட்ட கோச்சிங் சென்டரில் ராஜியை சேர்த்துருப்பனோ அதே கோச்சிங் சென்டரில் கதிரும் சேர்த்து இப்போ வரப்போகிற எக்ஸாம்லேயும் நல்ல ரிசல்ட் எடுக்க வைக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிரை பற்றி ரொம்பவே வசந்த பேசின உடனே வடிவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம சக்திவேல் கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.